பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தை கெட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பும்போது தேவன் அதன் பேரில் பிரியமாயிருக்கிறார். அவருடைய மகிமை அந்த ஆலயத்தில் விளங்கும். அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிப்பை அடைந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வார்கள். எனவே நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம் மூலமாக ஆலயம் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அநேக கிராமங்களில் திருச்சபைகள் இல்லாமல் இருக்கிற இடங்கள் இருக்கிறது. ஆலயமே இல்லாமல் எத்தனையோ தமிழ்நாட்டில் கிராமங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கிராமங்களுக்கு நாம் சென்று கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமேன். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருத்தரும் தேவன் வாழுகிற ஆலயத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீதை பாருங்கள். தாவீதை ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்ட தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜாவாக தெரிந்து கொண்ட அந்த தாவீது அரண்மனையில், தந்தத்தால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அரண்மனையில் வாசம் பண்ணி இருக்கிறார் தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைச்சீலைகள் இருப்பதை பார்த்து அவன் வேதனைப்படுகிறான். என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தின ஆண்டவர், எனக்கு தந்தத்தினால் அரண்மனை போல வீட்டை கட்டி கொடுத்த ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் ஒரு சாதாரண ஒரு திரைச்சீலைக்குள் இருக்கிறதே என்பதை அறிந்து உணர்ந்து தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் உதித்தது. எனவே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா காரியங்களை, பணத்தையும் தங்கத்தையும் பொருட்களையும் சேகரித்து வைத்தான். அப்பொழுது தீர்க்கதரிசி அவனுக்கு வெளிப்பட்டு, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ ஆலயத்தை கட்டுவது உன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த எண்ணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதை ஆஸ்வதிக்கிறார். நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணின பொழுது அது அவருடைய பார்வையில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேதுரு மரத்தால் ஒரு மகிமையான வீட்டை கட்டி கொடுக்கிறார். தாவீதுக்குடைய பிற்பாடு அவருடைய மகன் சாலமோன் காலத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அப்போது கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுடைய உள்ளத்தில் வந்தபடியினால் அந்த எண்ணம் தேவனுடைய